சாய்பாபாவின் பக்தர்களில் ஒருவர் காகா சாஹிப் தீட்சித். இவர் எப்பொழுதும் சாய்பாபாவின் சிந்தனையிலேயே இருப்பவர். ஒரு நாள் சாய்பாபாவை தரிசனம் செய்து கொண்டிருந்த நேரத்தில், காகா, கவலையின்றி இரு. என் பக்தர்களின் கடுகை விட சிறிய துன்பத்திலிருந்து இந்த உலகத்தையும் விட பெரிய துன்பம் வரை நானே சுமப்பேன். உன் சுமையே என் சுமை என்று கூறினார் பாபா. இதற்கு அர்த்தம் யாருக்கும் புரியவில்லை. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, சாயின் அருளால் அவ்வாறு உள்ள பொழுது இவர் இவ்வாறு கூறுவது ஏன் என்று கருதினார் காகா சாஹிப் தீட்சித். சாய்பாபா அவ்வாறு கூறிய அதே நேரத்தில் அவருடைய இல்லத்தில் அவருடைய 7 வயது பெண் குழந்தை அலமாரியில் இருந்த விளையாட்டு பொம்மையை எடுக்க முயற்சி செய்தது. மரத்தில் செய்யப்பட்ட கனமான அலமாரி தலைகுப்புற விழுந்தது. அந்த வினாடியில் சாய்பாபா தோன்றி பெண் குழந்தையை இழுத்துவிட்டு மறைந்தார். ஆகவே இந்த விபத்தினால் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் மிகச் சிறிய காயத்துடன் குழந்தை தப்பியது. வீட்டில் உள்ள அனைவரும் அலறி அடித்து கொண்டு ஓடி வந்து அலமாரியை பார்த்து கதறினார்கள். பெண் குழந்தை, அதோ அந்த தாத்தா தான் என்னை இந்த பக்கமாக இழுத்தார் என்று சாய்பாபாவின் படத்தை காட்டி கூறியது. வீட்டுக்கு வந்த பிறகுதான் காகா சாஹிப் தீட்சித்துக்கு புரிந்தது சாய்பாபா கூறியதன் அர்த்தம். ஓம் சாய்ராம்.